This is English Mori, an exclusive channel for Tamil speakers. Hello and வணக்கம். நான் உங்க தமிழ் பேசுகிறேன். நம்ம பொதுவாக பேசும்போதும் எழுதும்போதும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் போடுவோம். அதை திருத்திட்டோம்னாலே நம்மளோட லெவல் ஆஃப் இங்கிலீஷ், ஸ்டாண்டர்ட் ஆஃப் இங்கிலீஷ் பல மடங்கு டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆயிரும். ஸோ என்னென்ன காமன் மிஸ்டேக்ஸ் போடுறோன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். காமன் மிஸ்டேக்ஸையே ஒரு சீரீஸாக ரிலீஸ் பண்ணணும்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல்லேருந்து. ஸோ டெய்லி மறக்காமல் பாருங்கள். ரொம்ப டிராஸ்டிக்காக எக்ஸ்போனென்ஷியலாக உங்களோட ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க. Let's get started with the lesson. Take a look at these sentences. He hardly studied for the exam. He studied hard for the exam. இது ரெண்டுமே கிராமட்டிக்கலாக கரெக்டு தான், ஆனால் மீனிங் வித்தியாசப்படும். இந்த பிக்சர் பார்த்து எது கரெக்டுன்னு சொல்லுங்களேன். எஸ், he studied hard for the exam. அதுதான் கரெக்ட். ரொம்ப கடுமையாக உழைச்சான் ஒரு படித்தான் எக்ஸாமுக்காக, அதுதான் ஸ்டடீட் ஹார்ட். ஹார்ட்லி ஸ்டடீட் அப்படின்னா ரொம்ப சொற்பமாக படித்தான் அவர் படிக்கவே இல்லைன்னு அர்த்தம். நேர் எதிர்மறையான ஒரு அர்த்தம் கொடுக்கும். ஸ்டடீட் ஹார்டா இல்லை ஹார்ட்லி ஸ்டடீடா, எதை சொல்ல வரீங்களோ அதை ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும். ஹி ஹார்ட்லி எவர் ஸ்லீப்ஸ். ஹார்ட்லி ஸ்லீப்ஸ் அப்படின்னாலே ரொம்ப சொற்பமாக தூங்குறான். ஷி ஹார்ட்லி கோஸ் டு ஹர் ஹோம் டவுன். ஹோம் டவுன் போகிறது ரொம்ப கம்மி, ஆர் போகிறதே இல்லை. வளன் ஹார்ட்லி விசிட்ஸ் ஹிஸ் மதர். அவங்க அம்மாவை அவன் ரொம்ப போய் சந்திக்கிறதே இல்லை. ஸோ ஹார்ட்லி ப்ளஸ் அ வேர்ப் அப்படின்னா ரொம்ப சொற்பமாக அந்த ஆக்ஷன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இன்னொரு காமன் மிஸ்டேக், நம்ம தலைக்கு குளிக்கிறத அப்படியே ஹெட் பாத் அப்படின்னு லிட்ரலாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஐ எம் கோயிங் டு ஹாவ் அ ஹெட் பாத் டுடே. தலைக்கு குளிக்க போகிறேன், விச் இஸ் ராங். லிட்ரலி தமிழ்லேருந்து அப்படியே இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். த கரெக்ட் யூசேஜ் இஸ் திஸ்: ஐ எம் கோயிங் டு வாஷ் மை ஹேர் டுடே. அதே மாதிரி ஒருத்தவங்களுடைய வேலை நேரத்தை நம்ம கேட்குறதுக்கு வாட் ஆர் யுவர் ஆஃபீஸ் டைமிங்ஸ் அப்படின்னு கேட்போம், விச் இஸ் ராங். வாட் ஆர் யுவர் ஆஃபீஸ் ஹவர்ஸ் அப்படி கேட்கலாம், ஆர் வாட் ஆர் யுவர் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படி கேட்கலாம், விச் இஸ் ரைட். ஆஃபீஸ் டைமிங்ஸ், தட்ஸ் ராங். அதே மாதிரி 7 மணிலேருந்து நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத ஐம் வெயிட்டிங் ஃபார் யூ ஃப்ரம் 7 o'clock அப்படின்னு நம்ம லிட்ரலாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம், விச் இஸ் ராங். இது எப்படி கரெக்டாக சொல்லணும்? I've been waiting for you since 7 o'clock. இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் நேரத்தை குறிக்கிறதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ், கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் வேறுபடும். அதனால தான் இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஐம் வெயிட்டிங் ஃபார் யூ ஃப்ரம் 7 o'clock பார்க்குறதுக்கு கரெக்டாக நமக்கு தோணும். ஏன்னா தமிழில் நம்ம அப்படியே மொழிபெயர்த்தோன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் இதில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன? I have been waiting, she has been waiting, they have been waiting. So இந்த have been plus verb plus ing. இது எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஏதோ ஒரு ஆக்ஷன் பாஸ்டில் ஆரம்பித்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு, இந்த நொடி வரை கண்டினியூ ஆகிட்டுருக்கு, அதுக்கு தான் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 7 மணிலேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ த ஆக்ஷன் ஸ்டார்டட் சம்டைம் இன் த பாஸ்ட் அண்ட் இட் இஸ் கண்டினியூவிங் டில் த ப்ரெசன்ட் மோமெண்ட். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணணும். சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ ஃபார் த பாஸ்ட் 3 hours இஸ் ராங். ஐ ஹவ் பின் வெயிட்டிங் ஃபார் யூ ஃபார் த பாஸ்ட் 3 hours. 3 மணி நேரத்துக்கு முன்னாடியிலேருந்தே வெயிட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் லைக் ஹாவ் பின் வெயிட்டிங் அதுதான் யூஸ் பண்ணணும். I'm living here since 2001 is wrong. I've been living here since 2001. 2001 start பண்ணி இப்போ வரைக்கும் நான் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். So it is an action that started sometime in the past, sometime in 2001. Therefore, we are using this structure, have been living. Let's summarize. இன்னைக்கு என்னெல்லாம் நம்ம படித்தோம்? Works hard and hardly works குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். I'm going to wash my hair today தான் கரெக்டுன்னு பார்த்தோம். What are your office hours or working hours பார்த்தோம். I've been waiting for you since 7 o'clock or I've been waiting for you for the past 3 or 4 hours. இதெல்லாம் நம்ம இன்றைக்கி படிச்சுக்கிட்டோம் இல்லையா?
அடடா, இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுறோமா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? பரவாயில்லைங்க. இனிமே எழுதும்போது பேசும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் போடாமல் எழுதுங்க, பேசுங்க. நான் சொன்ன மாதிரி உங்களோட இங்கிலீஷோட லெவலே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கேட்குறதுக்கும் படிக்கிறதுக்கும். I'm sure you found the video useful. இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் take good care of yourself. Do not forget to like the video and subscribe to the channel. Bye bye. நன்றி, வணக்கம்.